Hey guys, welcome back. Recently Samsung la avangaloda F series lineup la so budget killer வந்து இந்த F13 ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன ஸ்பெக் இருக்கு, இந்த பாக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு. பாக்ஸ் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. நிறைய சர்ப்ரைஸோட இந்த ஃபோன் வந்து நம்ம கிட்ட வந்திருக்கு. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து F13 ஓட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரஷன் எப்படி இருக்குன்றத வந்து பார்த்துலாம். பட் எப்பயும் வந்து அன்பாக்ஸ் பண்ண வேண்டியது இனிஷியலா ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் சேல்ல தான் வந்து Flipkartல ஆர்டர் பண்ணிருந்தேன். பட் டெலிவரி வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட சாம்சங்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண கேலக்ஸி F13 பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏன்னா உள்ளே வந்து நமக்கு சர்ப்ரைஸான பொருள் சார்ஜர் இருக்குது பாக்ஸ்க்குள்ளேயே. பாக்ஸோட ஃப்ரண்ட் டிசைன் நம்ம பார்த்தோன்னா ஃபோனையை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோன் இந்த வாட்டி வந்து வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. சைடில் வந்து கேலக்ஸி F13 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு நம்ம வந்து இந்தியன் சிம் கார்டு ஒன்லின்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாரினுக்கு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒரு சிம் கார்டு போட்டு ஒரு கால் பண்ணும்போது வந்து கரியர் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். பேக் சைடு நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி, ட்ரிபிள் கேமரா செட்டப்பு, ஃபுல் HD டிஸ்பிளே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப டிலே பண்ணாமல் வந்து பாக்ஸோட சீலை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து A13 நான் செக் பண்ண போய் வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்து A23 விட இன்ஃபேக்ட் A13 வந்து ஒரு பெட்டர் கேமரா பர்ஃபார்மன்ஸ். ஸ்கின் டோன் எல்லாமே வந்து A13 நல்லா இருந்தது. ஆனால் Exynos 850 அப்படின்றப்போ வந்து நமக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸாக பெட்டராக இருக்கணும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்குது. இந்த பெட்டிக்குள்ளே சிமெட்ரிக் டூல் கொடுத்துருக்காங்க. ரீஜனல் லாக் கைடு, குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. குயிக் ஸ்டார்ட் கைட்லேயே வந்து நம்ம சார் வேல்யூவும் பார்த்துக்கலாம். ஹெட்டு வந்து 0.545 வாட் per kg இருக்குது. அது ரொம்பவே கம்மி தான். பாடி சார் வேல்யூ யூஸ்வலாக வந்து சாம்சங் ஃபோன்ஸில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எந்த சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பாடி சார் வேல்யூ ஹெட்டை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு கம்மியான சார் வேல்யூ உள்ள ஃபோன் இது. அதுக்கப்புறமா வந்து உள்ள ஃபோன் இருக்குது. பட் இந்த வாட்டி நான் வந்து இந்த காப்பர் கலர் புக் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா உள்ள சார்ஜர் இருக்குது. இது வந்து சாம்சங்கில் ரெகுலராக பார்க்கக்கூடிய அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு போட்டிருக்காங்க. அவுட்புட் நம்ம பார்த்தோன்னா 9 வோல்ட்டு 1.67 ஆம்ப் 15 வாட் அவுட்புட் உள்ள சார்ஜர் தான் இது. அதுக்கப்புறமா வந்து உள்ள கேபிள் இருக்குது. டைப் A to டைப் C கேபிள். 1 மீட்டர் லென்த் இருக்கும். நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இது. அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் வந்து இந்த பிளாஸ்டிக் ரேப்பரில் போட்டுருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த IMEI ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணி பாக்ஸ்லேயே வந்து ஒட்டி வச்சுருக்கேன். சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த காப்பர் கலர் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கலர் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ முடியறதுக்குள்ளே 10 வாட்டி இந்த கலரை வந்து நான் பாராட்டிடுவேன் போல். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. S22 அல்ட்ராவோட பர்கண்டி கலருக்கு அப்புறமா வந்து இந்த கலர் என்ன பர்டிகுலராக வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு வந்து F23 மாதிரி இருக்கும். ஸோ கேமரா பேட்டர்ன்லாம் சிமிலராக தான் இருக்குது. ஸோ பின்னாடி நம்ம பார்த்தோன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பம்ப் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா பேக் வந்து டெக்ஸ்டடாக இருக்கும். அப்படியே வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. சுரண்டும் போது வந்து அந்த சத்தம் கேட்கும். ஸோ பில்டு பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல இம்ப்ரூவ்டாக இருக்குது போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு 6000 mAh பேட்டரி ஃபோன் மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. பட் வெயிட் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்டாக ஒரு ஹெவியாக இருந்தாலுமே வந்து ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா பழகிடும். பட் ஸ்டில் 6000 mAh பேட்டரி ஃபோனுக்கு பில்டுலேயே வந்து பெரிய அளவுக்கு நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ ப்ரெஸ் பண்ண அவங்க இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு 10,000 ரூபீ ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு நல்ல பில்டு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. கேமரா பெரிய அளவுக்கு பம்ப் இல்லை. பட் டிஸ்பிளேக்கு என்னென்னா ஸ்க்ரீனுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை. பட் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம Gorilla Glass 5லாம் பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மேலே வாட்டர் ட்ராப் நாட்சில் வந்து ஒரு 8 MP கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இயர்பீஸ் இருக்குது. டாப்பில் வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு நம்ம வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. பட்டன் வந்து நல்ல ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்குது. அது கீழே வந்து பவர் பட்டன்லேயே வந்து ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரை வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்குது. ஈஸியாக வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியுது. ஒரு சில ஃபோன் எல்லாமே வந்து கொஞ்சம் கை ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இது பாருங்கள், நம்ம ஹோல்ட் பண்ணி இருக்க பொசிஷன்லேயே வந்து நம்ம ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியுது. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்படியே பாட்டமுக்கு வந்து ஸ்பீக்கர் வெண்ட் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அது பதில் வந்து டைப் C சார்ஜிங் போட்டு மெயின் மைக்கு ஹெட்ஃபோன் ஜாக் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. சிம் ட்ரே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 2 நானோ சிம் கார்டு ஒரு SD கார்டு சைமல்டேனியஸாக வந்து போட்டு யூஸ் பண்ண முடியும். ஃபோனை வந்து நான் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு
அதுக்கப்புறமா ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்திருக்கு, சாம்சங்கோட பிராண்டிங் இருக்குது, சாம்சங் கேலக்ஸின்னு வந்திருக்கு. இப்போது ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக நான் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். பட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் சாம்சங் ஃபோன்ஸ் வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சாம்சங் ஃபோன் புது ஃபோன் வாங்கியிருக்கீங்க இல்லை ரீசெட் எதாவது அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனை கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இனிஷியலாக வந்து செட்டப் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு சில ப்ளோட்லாம் இருக்குது. அந்த ப்ளோட் எல்லாமே வந்து மேக்ஸிமம் நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஜோஷு, டெய்லி ஹண்டர், ஸ்னாப்சாட்டு, கேண்டி கிரஷ்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு 7-8 ஆப் இருக்குது, ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து அடிஷ்னல் ஆப் நம்ம பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட்டோட ஆஃபீஸ் ஆப்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆப் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றப்போ வந்து இது வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவுட்லுக்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து மெயில்ஸ் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். மற்றபடி சாம்சங்கோட ஆப் நம்ம பார்த்தோன்னா வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்ஷன், ஸோ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ஸ் ரெக்கார்டர், சாம்சங் ஹெல்த்லாம் இருக்குது. சாம்சங் ஹெல்த் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆப்பு. மற்றபடி வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆப்புன்னு நம்ம பார்த்தோன்னா சாம்சங் பே மினி கொடுத்துருக்காங்க. ஸோ பே மினியில் வந்து நம்மளால் யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பண்ண முடியும். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து சாம்சங் பே மினி இல்லை சாம்சங் பே யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி டயலர் நம்ம பார்த்தோன்னா சாம்சங்கோட டயலர் இருக்குது, கூகுள் எஸ்எம்எஸ் ஆப் இருக்குது. பட் இதை வந்து நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து தனியாக சாம்சங் எஸ்எம்எஸ் ஆப் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் வந்து கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இருக்குது. தேவைப்படுதுன்னா வந்து கால்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே போய் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 12 இருக்குது. பட் இது வந்து 1 UI கோர் வெர்ஷன் 4.1 வெர்ஷனோட தான் வருது, லேட்டஸ்ட் 1 UI. பட் வந்து இது கோர் வெர்ஷன், ஃபுல் ஃப்ளெஜ்ட் 1 UI கிடையாது. ஸோ ஃபுல் ஃப்ளெஜ் 1 UI இல்லை அப்படின்றப்போ வந்து நமக்கு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகும். அண்ட் முக்கியமான விஷயமே வந்து இந்த டிஸ்கவர் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் செட்டிங்ஸ் இங்கே போயிட்டு இந்த டிஸ்கவர் வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிஸ்கவர் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆப் ட்ராயர் வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக யூஸ் பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறமா ஃபோனோட திக்னஸ் நம்ம பார்த்தோன்னா 9.3 mm திக்னஸ் இருக்குது. ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கிறதுனால ஸ்லைட்டாக வந்து திக்னஸ் இருக்கும். பட் 2-3 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகிடுவோம். வெயிட் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ 207 கிராம்ஸ் வந்து வெயிட் இருக்குது. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு பல்கான ஃபீல் இல்லை. ஸோ வெயிட் வந்து ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பிளாஸ்டிக் பேக் வந்து நமக்கு வெயிட் ரொம்ப அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் ஆகுது. உள்ள பவர் பேங்க் இருக்கிறது வந்து நம்ம மறக்கக்கூடாது. 6000 mAh பேட்டரி இருக்குது. மற்றபடி ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா வந்து 64 GB வந்து 45 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. தேவைப்படுதுன்னா நம்ம மெமரி கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பேஸ் வேரியன்ட் 4 GB மாடல். இதுலேயே வந்து 2.2 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது. அடிஷ்னலாக தேவைப்படுதுன்னா வந்து மேக்ஸிமம் 4 GB வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ விர்ச்சுவல் மெமரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் சாம்சங்கில் வந்து RAM ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, தேவைப்படுதுன்னா அதையும் வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்பிளேயோட ஸ்பெக்கு நம்ம பார்த்தோன்னா 6.6 inch கொண்ட ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெகுலர் IPS பேனல் கிடையாது, இது PLS LCD பேனல். சாம்சங்கோட ஓன் பேனல் தான் இது. பட் டிஸ்பிளே நல்லா பஞ்சியாக வைப்ரண்ட்டாக எடுத்து கொடுக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி, அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஓகே, இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. டிஸ்பிளேல 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ 20:9 அப்படின்றப்போ வந்து நம்ம டிஸ்பிளே கொஞ்சம் டாலாக நேரோவாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். பட் பாட்டமில் வந்து கொஞ்சம் குட்டியோண்டு வெசல்ஸ் இருக்குது. மேலே வந்து வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி 6.6 inch அப்படின்றப்போ வந்து கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே தான். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து டிஸ்பிளேல நம்மளுக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. ஓரளவுக்கு வந்து வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. டிஸ்பிளேயோட ஷார்ப்னஸ் நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பஞ்சியாக எடுத்து கொடுக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ராசஸர் நம்ம பார்த்தோன்னா Exynos 850 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக வந்து ஆப் ஓப்பனிங் டைம் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக நார்மல் யூசேஜ்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ரொம்ப ஒரு ஹெவி யூஸர், இன்டென்ஸாக நீங்கள் ப்ளே பண்ணோம், கேமிங் எல்லாமே வந்து ஹெவியாக ப்ளே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் திணறும். நார்மலாக வந்து வீட்டில் பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் சோஷியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்ணுறது கேஷுவல் யூசேஜ்க்கு வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்து இருக்கிறதுனால நம்ம 2 மேஜர் அப்டேட் வந்து இந்த ஃபோனுக்கு எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக 6000 mAh பேட்டரி இருக்கிறதுனால பேட்டரி ஓரியன்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்றப்போ வந்து நம்மளுக்கு பெரிய அளவுக்கு வந்து பேட்டரி விஷயத்தில் காம்ப்ரமைஸ் இருக்காது. பட் என்னென்னா 50 MP மெயின் கேமராலேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நல்ல ஒரு மெயின் கேமரா வந்து பேக் பண்ணியிருக்காங்க.
5 MP அல்ட்ரா வைட் கேமரா இருக்குது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் 2 MP வந்து டெப்த்துக்காக கொடுத்துருக்காங்க. மேக்ரோ வந்து இதில் இல்லை. அண்ட் ரைட் சைடில் வந்து LED ஃப்ளாஷ் இருக்குது. பட் மெயின் கேமரா வந்து ஓரளவுக்கு கேப்பபிளான கேமரா தான் இருக்குது. அதில் வந்து எடுக்கக்கூடிய அவுட்புட் எல்லாமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் இந்த வாட்டர் அவுட் மாஸ்டர் வந்து 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் முக்கியமாக வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. ரொம்ப பவுடர் பூஷன் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நான் மெயின் ஸ்க்ரீன்லேயே வந்து அட்டாச் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன். ஃப்ரண்ட் கேமரா இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஓகே சஃபிஷியன்ட் தான். ஃப்ரண்ட் கேமராவில் போர்ட்ரேட் எடுத்துக்கிட்டனால வந்து எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவு நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எட்ஜ் டிடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஒரு சில ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பவுடர் பூசி விட்டுருவாங்க. ஃபேஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிம்பிள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஃபுல்லாக பவுட்ரு பூசி ப்ளஸ் வந்து கலர்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. அண்ட் இப்போது நம்மிடம் உள்ளது சாம்சங்கோட F13. பர்டிகுலராக இந்த கலர் பற்றி சொல்லி ஆகணுங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் இந்த காப்பர் கலர் பயங்கரமாக பிடிச்சிருக்கு. ஸோ F13ஓட ஃப்ரண்ட் கேமராவில் தான் நம்ம இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா 8 MP கொடுத்துருக்காங்க. பட் ஸ்கின் டோன் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்குது. ஓரளவுக்கு வந்து யூஸபிளான அவுட்புட் கொடுக்குது. ஸோ டிஸ்பிளேயில் பார்க்குறதுக்கே வந்து கேமராவோட அவுட்புட் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா எக்ஸ்டர்னல் மைக் எதுவும் யூஸ் பண்ணல. ஃபோனோட இன்டர்னல் மைக்கில் இருந்தால் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. வெளியில் வண்டி போயிட்டுருக்கு, சத்தம் கேட்குது. புல்லட் வேறு டமால்னு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து லைட்டாக தூரல் வேறு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அவுட்டோர் என்விரான்மெண்ட்டில் என்னோடய வாய்ஸ் வந்து எந்தளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள். அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பவுட்ரு பூஸ்ட் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நேச்சுரலாக காட்டுது. இதுக்கு முன்னாடி A13 நம்ம சேனலில் வந்து நம்ம மெயின் சேனலில் கவர் பண்ணல, பட் ஷார்ட்ஸ் சேனலில் அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். A13ஓட கேமரா சாம்பிள் பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா A23 விட ஒரு சில விஷயத்தில் வந்து அதில் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து பயங்கர நேச்சுரலாக காட்டுது. யூஸ்வலாக வந்து எக்ஸினோஸில் ISP கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது வந்து சாம்சங் அதை வந்து ஒவ்வொரு ஃபோன்லேயுமே வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனோட கேமரா சாம்பிள்ஸ் முடிஞ்சால் வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், இல்லை செப்பரேட் வீடியோவும் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் HD 30 வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் வீடியோ எடுக்கும்போது ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரியரில் சுவிட்ச் ஓவர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சாம்பிள் வீடியோ வந்து F13ஓட ரியர் கேமராவில் வந்து நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ரியர் கேமராவில் மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD 30 வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஸோ ரியரில் வந்து ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வந்து ஆடியோ எப்படி இருக்குது, என்னோடய ஆடியோ நல்லா பிக்கப் பண்ணுதா அப்படின்றது வந்து பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஃபோக்கஸிங் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. S20 FE தான் கையில் வச்சுருக்கேன். ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு 1/4 செகண்ட் டிலே இருக்கும் ஃபோக்கஸில், பட் டக்குன்னு வந்து நமக்கு ஃபோக்கஸ் வந்துடுது, பேக் டு ஃபோக்கஸ் ஆகிடுது. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ இல்லை. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங் ஃபோன்ஸில் பேசிக்காகவே வந்து இந்த வீடியோ அப்படின்றப்போ வந்து ஒரு தனி அட்வான்டேஜ் இருக்குது. பட்ஜெட் ஃபோன்ஸாக இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸோட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இந்த ஃபோன்லேயே வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா 11,000 ருபீஸ்க்கு வந்து நமக்கு கிடைக்குதுன்றப்போ வந்து கேமரா நம்ம பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க மாட்டோம். பட் இது நம்ம எக்ஸ்பெக்டேஷனை விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது இந்த ஃபோனை. ஸோ வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டதுன்னா வந்து இந்த ஃபேஸ் மோடு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் அந்த ஸ்மூத்னஸ் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மட்டும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர்ப்ரிண்ட் அன்லாக் வந்து நம்ம டச் அண்ட் அன்லாக் ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வந்து ஆக்சிடென்டலாக வந்து நம்ம டச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட வந்து நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நான் ப்ரெஸ் அண்ட் அன்லாக் தான் வந்து கொடுத்துருக்கேன். பாட்டமில் வந்து ஒரு சிங்கிள் ஃபேரிங் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹையர் வால்யூம்லேயே வந்து பெருசாக டிஸ்டார்ஷன் எதுவுமே இல்லை. ஸ்பீக்கர் வந்து நல்லா கிளியராக இருக்குது. பட் லவுட்னஸ் நம்ம பார்க்கும்போது இன்டோர் யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 5 GHz வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
வைஃபை ஸ்பீட்ஸ் நல்லா இருக்குது, வைஃபை கனெக்டிவிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுலேயே வந்து நம்மளுக்கு மேஜர் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை. வைஃபை நம்ம எடுத்துகிட்டா வந்து டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது, அதோட கனெக்டிவிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. ரேஞ்ச் ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே கிடைக்குது. யூஸ்வலாக வந்து 5 GHz பேண்ட் அப்படின்றப்போ வந்து ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து லிமிட்டடாக இருக்கும். பட் 2.4 GHz அப்படின்றப்போ வந்து நமக்கு ஒரு லாங்கர் ரேஞ்ச் கிடைக்கும். பட் ஸ்பீட்ஸ் வந்து அதில் லிமிட்டடாக இருக்கும். பெட்டர் ஸ்பீச் வேணும் அப்படின்னா வந்து நம்ம 5 GHzல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுலேயே வந்து 100+ Mbps வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது. மற்றபடி சென்சார் நம்ம பார்த்தோன்னா ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் மட்டும் இதில் இல்லை. ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடும். மற்றபடி ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ் சென்சார், பேசிக் சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேக்கு வந்து WIDEVINE L1 சர்டிஃபிகேஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா வந்து தாராளமாக ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சாம்சங் கேலக்ஸி F13 இப்போ வந்து நம்ம ஆஃபர்லாம் போனதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஒரு 11,000 ரூபீஸ்க்கு வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து சாம்சங்கில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட ஒரு ஃபோன் பார்க்குறீங்க, ப்ளஸ் இந்த 6000 mAh அந்த பவர் பேங்க் ஓரியன்டாக ஒரு ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். பட் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஸ்லைட்டாக பட்ஜெட் அப் பண்ணிங்கன்னா F23 ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். 13.5 எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்கும். 2000 2500 வந்து லைட்டாக அப் பண்ணுற மாதிரி தான். F23 வந்து இதோட ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். நார்மல் லைட் யூசேஜ் அப்படின்றப்போ மட்டும் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். பட் இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் மல்டிமீடியா டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றப்போ ஆஃபர் வரப்போ மோஸ்ட்டாக வந்து M32 வந்து 10,000 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் பியூர் பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரோ எனக்கு வேணும், 10,000 ரூபாய் தான் பட்ஜெட் அப்படின்றப்போ வந்து ஆஃபர் வரப்போ F22 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். F22 10,000 ரூபீஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட் நல்லாயிருக்கும். பட் இந்த ஃபோனில் வந்து ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. F22 நம்ம பார்க்கும்போது HD+ ரெசல்யூஷன் தான் அதில் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நார்மலாக லைட் யூஸ் அப்படின்றப்போ வந்து Exynos 850 வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணும். கொஞ்சம் நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணோம் அப்படின்றப்போ வந்து பட்ஜெட் லைட்டாக பண்ணி F23 போயிடலாம். என்னோட சஜஷன் அது. F23 வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இதோட பெட்டராக இருக்கும். நீங்கள் யாராச்சும் வந்து F13 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூடிய சீக்கிரமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.